வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். வேவ்ஸ் உச்சி மாநாட்டினால் ஏற்படும் புரட்சிகரமான வாய்ப்புகள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் இன்று உலக நாடுகளின் தூதர்களுக்கு எடுத்துக் கூற உள்ளனர். தமிழக சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதுச்சேரியில் அனைத்து மேம்பால பணிகளும் முடிந்த பின்னர் போக்குவரத்து நெரிசல் பெருமளவில் குறையும் என்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் தமது அரசு பொறுப்பேற்ற பிறகு ஜிஎஸ்டி வசூல் உட்பட அரசின் வருவாயும் தனிநபர் வருமானமும் அதிகரித்திருப்பதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வரும் மே 1 முதல் 4ஆம் தேதி வரை மும்பையில் நடைபெறவுள்ள உலக மற்றும் கேளிக்கை துறைக்கான வேவ்ஸ் உச்சி மாநாட்டினால் சர்வதேச அளவில் ஏற்படும் புரட்சிகரமான வாய்ப்புகள் குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் இன்று புதுடெல்லியில் உலக நாடுகளின் தூதர்களுக்கு எடுத்துக் கூற உள்ளனர். இந்தியாவிற்கான 100க்கும் மேற்பட்ட நாடுகளின் தூதர்கள் இதில் கலந்து கொண்டு ஊடகம் மற்றும் கேளிக்கை துறைக்கான ஒருங்கிணைந்த உலக மேடையாக திகழும் வேவ்ஸ் உச்சி மாநாட்டிற்கான தங்களின் அணுகுமுறைகளையும் வெளிப்படுத்த உள்ளனர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன், மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் ஆகியோரும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். ஊடகங்களின் உள்ளடக்க தேவைகளை உருவாக்குவோர் நாட்டின் டிஜிட்டல் தூதர்கள் என்று மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பொறுப்பான உள்ளடக்கம், புதுமையான கதை சொல்லும் பாணி, திறன் மேம்பாடு, இந்திய படைப்பாற்றலின் ஏற்றுமதி ஆகிய 4 முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் இந்திய படைப்பாக்கத்துறை செயல்படுவதாக கூறினார். ஏற்கனவே பல கோடி டாலர் மதிப்புள்ளதாக மேம்பட்டு பெரும் எண்ணிக்கையில் வேலை வாய்ப்புகளை வழங்கி வரும் இத்துறையில் இன்னும் பல வாய்ப்புகள் கொட்டிக் கிடைப்பதாக அவர் கூறினார். படைப்பாற்றலை வெளிப்படுத்த தேவையான தொழில்நுட்ப வசதிகளை இளைஞர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும் பணிகளையே அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். ஊடகங்களின் உள்ளடக்க தேவைகளுக்கான பிரசார் பாரதியின் பிபி ஷப்த் ஒலி தகவல் பகிர்வு சேவை இன்றுடன் ஓராண்டை பூர்த்தி செய்துள்ளது. ஊடக அமைப்புகள், குறிப்பாக சிறு ஊடகங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ள இந்த சேவை 2026 மார்ச் மாதம் வரை மேலும் ஓராண்டு காலத்திற்கு இலவச சேவையாகவே தொடரும் என்றும் பிரசார் பாரதி அறிவித்துள்ளது. தற்போது பிரசார் பாரதியின் ஷப்த் கட்டமைப்பில் 1500க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் பிரத்யேகமான 60 செய்தி ஆசிரியர் மையங்களின் ஆதரவுடன் 24 மணி நேரமும் விரிவான முறையில் செய்திகளை பகிர்ந்து வருகின்றனர். வேளாண்மை, தொழில்நுட்பம், அரசியல், வெளி விவகாரம் போன்ற 50க்கும் மேற்பட்ட வகைப்பாடுகளில் அன்றாடம் 1000க்கும் மேற்பட்ட செய்தி கட்டுரைகளை முக்கியமான அனைத்து இந்திய மொழிகளிலும் பிபி ஷப்த் வெளியிட்டு வருகிறது. மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் இன்று புதுடெல்லியில் 11வது சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான 100 நாள் கவுண்ட் டவுன் நடைமுறைகளை குறிக்கும் வகையில் 2025ஆம் ஆண்டு யோகா மகோத்சவ் விழாவை தொடக்கி வைத்தார். அமைச்சரின் உரையில் இடம்பெற்ற சில முக்கிய தகவல்கள். ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் வரையிலான 100 நாட்களில் நாட்டின் பல்வேறு இடங்களில் 10 முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். 10 கூட்டாண்மை நாடுகளின் பங்கேற்புடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா பந்தன் யோகா பரிமாற்ற விழாவும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். நாடு முழுவதும் 10,000 இடங்களில் யோகா சங்கம் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். யோகாவின் முக்கியத்துவம் மற்றும் சர்வதேச தாக்கங்கள் குறித்து அமைச்சர் பேசுகையில், தற்போது உலகெங்கிலும் 30 கோடி பேர் யோகா பயில்வதாகவும் யோகாவினால் உலக மக்களுக்கு பெரும் பயன் ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். விண்வெளித்துறைக்கான அதிநவீன ஸ்பேஸ் டாக்கிங் தொழில்நுட்பத்தின் மூலம் விண்வெளியில் வைத்த 2 செயற்கைக்கோள்களை தனித்தனியாக பிரிக்கும் பரிசோதனைகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். ஸ்பேஸ் டெக்ஸ் இயக்கத்தின் ஒரு பகுதியாக எட்டப்பட்டுள்ள முக்கியமான இந்த வெற்றிக்காக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சந்திரயான் 4, ககன்யான், பாரதிய விண்வெளி நிலையம் போன்ற இந்தியாவின் எதிர்கால விண்வெளி திட்டங்களை சுமூகமான முறையில் நிறைவேற்ற வழிகோலுவதாக இந்த வெற்றி அமைந்திருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்பேஸ் டாக்கிங் தொழில்நுட்பத்தின் மூலம் விண்வெளியில் வைத்தே 2 செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைக்கும் பரிசோதனைகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஏற்கனவே கடந்த ஜனவரி 16ஆம் தேதி வெற்றிகரமாக மேற்கொண்டதும் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக இவ்விரு வல்லமைகளுடன் கூடிய 4வது நாடாக தற்போது இந்தியா மேம்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. தமிழக சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. நாளைய தினம் மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு வரவிருக்கும் நிதியாண்டிற்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை அவையில் தாக்கல் செய்கிறார். இதைத் தொடர்ந்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என்பதை தீர்மானிக்க உள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை அனைத்து தரப்பினருக்கான பட்ஜெட்டாக இருக்கும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் வரவிருக்கும் நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்படும். புதுச்சேரி உப்பனாற்றில் விடுபட்டு போன மேம்பால கட்டுமானத்தை 29 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மீண்டும் மேற்கொள்ளும் பணிகளை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். காமராஜர் சாலை முதல் மறைமலை அடிகள் சாலை வரை உப்பனாற்றில் பாலம் கட்டுவதில் எஞ்சியுள்ள பணிகளும், காமராஜர் சாலையில் பழைய பாலத்தை மறு கட்டுமானம் செய்யும் பணிகளும் இதில் அடங்கும். இப்பணிகள் முடிந்த பின்னர் உப்பனாறு வாய்க்காலில் கடற்கரை வரை பாலம் அமைக்கப்பட உள்ளதாக துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார். ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும், அனைத்து மேம்பால பணிகளும் முடிந்த பின்னர் புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல் பெருமளவில் குறையும் என்றும் அவர் கூறினார். துணைநிலை ஆளுநர் மேலும் கூறுகையில், நான் முதல்ல கோட்டச்சில் வந்தேன்னா முதல் பார்த்தது இந்த உப்பளம் பிரிட்ஜ் தான். இதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். அது வந்து கெனால் ஃபுல்லா கிளீன் பண்றோம். அந்த எல்லா கெனாலும் இந்த மாதிரி கிளீன் பண்ணி ஸ்பெஷல் மெஷினரி கொண்டு வந்து அது டீசில்டிங் பண்றதுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது முடிச்சிட்டு இதே மாதிரி பீச் வரைக்கும் பிளான் பண்றோம். புதுச்சேரியில் தமது அரசு பொறுப்பேற்ற பிறகு ஜிஎஸ்டி வசூல் உட்பட அரசின் வருவாயும் தனிநபர் வருமானமும் அதிகரித்திருப்பதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்த அவர், மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து துணைநிலை ஆளுநர் தொலைநோக்கு பார்வையில் உரையாற்றியிருப்பதாக கூறினார். கடன் தள்ளுபடி மற்றும் நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்ப்பது குறித்தும் துணைநிலை ஆளுநர் பேசியிருப்பதால் இக்கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறும் என்று அவர் குறிப்பிட்டார். பெஞ்சல் புயலால் இடிந்து விழுந்த வீடுகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரிக்கு மதுபான தொழிற்சாலை கொண்டு வந்தால் அரசுக்கு 500 கோடி ரூபாய் வருமானம் வர வாய்ப்பு இருப்பதாகவும், 5000 ஆண்கள் மற்றும் 5000 பெண்களுக்கு இதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதை கருத்தில் கொண்டே நீர் ஆதாரங்களை பாதிக்காத வகையில் மதுபான தொழிற்சாலை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், முழு மதுவிலக்கு சாத்தியமில்லை என்பதால் தான் பாதிப்பில்லாத வகையில் வருமானத்திற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநிலத்தில் முதலமைச்சர், தலைமைச் செயலர் மற்றும் அதிகாரிகள் ஒன்றாக செயல்பட்டால்தான் வளர்ச்சி வரும் என்றும், நிர்வாகம் கொஞ்சம் மாறினாலும் வளர்ச்சி பாதிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி மேலும் குறிப்பிட்டார். முன்னதாக துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது உறுப்பினர்கள் அவையில் பேசினர். முதலில் காங்கிரஸ் உறுப்பினர் திரு வைத்தியநாதன் பேசிய போது, மும்மொழிக் கொள்கையில் புதுச்சேரி அரசின் நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பினார். 1969 ஹிந்தியை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசுதான் என அமைச்சர் திரு ஜெயக்குமார், திரு நமச்சிவாயம் ஆகியோர் கூறினர். காங்கிரஸ் மற்றும் திமுக உறுப்பினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சுமார் அரை மணி நேரமாக வாக்குவாதங்கள் தொடரவே உறுப்பினர்கள் பேசியதை சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து நீக்கினார். இறுதியாக கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் பேசுகையில், மும்மொழிக் கொள்கைதான் மத்திய அரசின் கொள்கை என்றும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் புதுச்சேரியில் மும்மொழிக் கொள்கை வந்துவிட்டதாகவும் கூறினார். ஆளுநர் தமது உரையிலேயே இதை குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சரின் பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் புகழ்பெற்ற ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் பொங்கல் வழிபாடு வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. பெரும் எண்ணிக்கையில் பெண்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு பாரம்பரிய முறையில் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
வேவ்ஸ் உச்சி மாநாட்டினால் ஏற்படும் புரட்சிகரமான வாய்ப்புகள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் இன்று உலக நாடுகளின் தூதர்களுக்கு எடுத்துக் கூற உள்ளனர். தமிழக சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதுச்சேரியில் அனைத்து மேம்பால பணிகளும் முடிந்த பின்னர் போக்குவரத்து நெரிசல் பெருமளவில் குறையும் என்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் தமது அரசு பொறுப்பேற்ற பிறகு ஜிஎஸ்டி வசூல் உட்பட அரசின் வருவாயும் தனிநபர் வருமானமும் அதிகரித்திருப்பதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.